கோவப்படாதீங்க, அமைதியா இருங்க ரகு. இவன எம்மாடி, காலையில இருந்து எந்த இதுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், வந்ததுல இருந்து அழுதுகிட்டு தான் இருக்கா. என்ன ஏதுன்னு ஒரு கதையும் சொல்ல மாட்டேங்க. என்னமாச்சி? என்ன? ரகு கிட்ட கேட்டாலும் சொல்ல மாட்டேங்க, ரேஸ்மா கிட்ட கேட்டாலும் சொல்ல மாட்டேங்க. நீ யாருதான் என்னதான் ஏதாச்சும் சொல்லி வாய திறந்து சொன்னாதானே தீர்த்து வைக்க முடியும் பிரச்சனை என்னன்னு. எடி சொல்லுமா, என்ன? யாரு டீவ இங்க உட்காந்துக்கிட்டு நடு வீட்டுல வந்து காலங்கத்தால அழுதுகிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கா? கழுத்துல வர தாலியோடலாம் வந்திருக்கா? ஏன் உன் மகன் ஏதாச்சும் தப்பு கிப்பு பண்ணிட்டானே என்ன? வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியோ? என்னாச்சு மருமோல? நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம். இங்க பாருமா, என் பையனை பத்தி இந்த மாதிரி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, மரியாதை கெட்டு போயிருன்னு சொல்லிட்டேன். நானும் அம்மான்னு பாத்துக்கிட்டு இருந்தேன், இல்ல என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா? என் பையன் உன் பையன் மாதிரி எல்லாம் இல்ல. ஆமா, எவ்வளோ ஒருத்தி இழுத்துக்கிட்டு வந்துட்டு நான் இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அந்த மாதிரி இல்ல. ஏன் டி, என் பையனுக்கு என்ன குறைச்சலு? இல்ல உன் பையன் மாதிரி இல்லங்கிறா? உன் பையன் மட்டும் என்ன ஒருத்தி இழுத்துக்கிட்டு வந்துட்டு இவ்வளவுதான் கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். சரி சரி, சண்டை போடாதீங்க. இங்க என்ன சண்டையோ அதை பாக்குறது கொடுத்துட்டு மாமியார் மருமகள் மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. சும்மா இருக்க மாட்டியோ? வாயை முடிக்கிட்டு சும்மா இருந்துட்டு சொல்லிட்டேன். பாருமா, நீ யாரு என்னன்னு சொன்னாதானே உனக்கு நாங்க உதவி செய்ய முடியும். இப்படியே உட்காந்து அழுதுகிட்டே இருந்தா எப்படி? நீயும் எங்க வீட்டு பொண்ணு மாதிரிதான், எதுவும் தயங்கி எல்லாம் சொல்ல வேண்டாம். என்ன நடந்துச்சுன்னு சொல்லி, உன்னை யாராச்சும் ஏமாத்திட்டானா கல்யாணம் பண்ணி? என் பையன் அதான் கூட்டிட்டு வந்து உனக்கு ஆதரவா இங்க நிக்கானா? சொல்லுமா, ஏதாச்சும் வாயை திறந்து சொல்லு. இல்ல ஆண்டி, நான் எப்படி சொல்லுவேன் உங்ககிட்ட? இல்ல, நான் தான் எல்லாருக்கும் கஷ்டம் கொடுத்துட்டேனே. சார விரும்பினேன், ஆனா அவரு வேற ஒருத்தரை விரும்புறாருன்னு சொல்லி நானே என் கழுத்துல தாலி கட்டிக்கிட்டேன். அவர்தான் கட்டினாருன்னு எப்படி சொல்லுவேன்? இது தப்புன்னு எனக்கும் தெரியுது. இதனால என்னால ஆதிசார விட முடியல. சரி சரி சரிம்மா, அழுவாத, எதுவும் கேட்கல உன்கிட்ட, சரியா? அழுவாத, சரியா? இந்த ஒரு கப்பு காப்பி ஆச்சு குடி. வந்ததுல இருந்து சாப்பிட்டியோ என்னமோ ஏதோ ஒண்ணும் தெரியல. இந்த காப்பி ஆச்சு குடிக்கியா? இங்க பாருமா, அழுகிறது கண்டி தெம்பு வேண்டாமா? ஒரு கப்பு காப்பி குடிச்சிட்டு அழு. ஆமா, யார் வேண்டான்னு சொன்னா? இப்படியே உட்காந்து அழுதுகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, பிரச்சனை எல்லாம் தீராது. அந்த பிரச்சனையை எப்படி தீக்கணும்னு சொல்லி யோசி உட்காந்து. பிரச்சனை என்னாலதான், அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுத்துட்டோன்னு தோணுது. ஹாரிசர் வாழ்க்கையை அழிச்சிட்டு, ஆனா ஹாரிசர் என்னால விடவும் முடியல. என்னம்மா, நாங்க கேட்க என்னத்தையும் யோசிக்கணும் மட்டும் தெரியுதானே, வெளியே சொல்ல மாட்டேங்க. என்னன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தா அந்த பிள்ளை எப்படி சொல்லும்? அந்த பிள்ளைக்கு மனசுல என்ன இருக்கோ யாருக்கு தெரியும்? விடுங்க, அந்த பிள்ளையா வாய் திறந்து சொல்லணும்னா சொல்ல போகுது. அதை விட்டுட்டு என்னன்னு சொல்லி தாச்சேனி எனக்கு அந்த காப்பியை கொடு. ஏமா, தயவு செஞ்சு இந்த காஃபி எடுத்துட்டு அப்படியே மேல போய் உட்காந்துக்கோமா, கீழே வந்துடாதம்மா. ஏன்டி, ஏன் ஏதாச்சும் விஷயமா? நீ இங்க இருந்தா எதையாச்சும் நொய்யின்னு பேசிக்கிட்டே இருக்க, அதனாலதான் போ அப்படியே. சரி, ஒரு பெத்த தாய்க்கு இந்த வீட்டுல மரியாதை இருக்கா? காப்பியை கொண்டா. சரி, அழுகாதம்மா, வீடு எல்லாம் சரியாயிரும். இங்க பாருமா, பிரச்சனை வாழ்க்கையில வரதான் செய்யும். அந்த பிரச்சனையில இருந்து எப்படி மீளணும்னு அதை பத்தி யோசி. அதை விட்டுட்டு இப்படி அழுதுகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோ, அது தீர்வாகாது. சரி, அழுவாத. நாங்க போயிட்டு உனக்கு சாப்பிட ஏதாச்சும் சாப்பாடு எதனா எடுத்துட்டு வரோம், சரியா? காப்பி தான் குடிக்கல, சாப்பிட வச்சு செய். தாச்சேனி, சாப்பாடு ரெடியா? ஆமா அத்தை, சாப்பாடு ரெடி ஆயிட்டு. வாங்க, நீங்க சாப்பிடுங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பிள்ளைக்கு தரேன். சரி தாச்சேனி. ஐயோ ஐயோ, என்னால எல்லாருக்கும் கஷ்டம். மது, நீ பண்றது ரொம்ப பெரிய தப்புடி. வேண்டாம், இந்த மாதிரி பண்ணாத. உன்னால எல்லாருக்கும் பிரச்சனை. பேசாம அவங்க சொல்ற மாதிரி இந்த தாலியை கட்டினது நீதான்னு சொல்லி விலகிக்கோ மது. அவராச்சும் நிம்மதியா இருக்கட்டும். வேண்டாம் மது, தப்புக்கு மேல தப்பு பண்ணாதடி. எனக்கும் தெரியுது, என்னால முடியல. அது சரி, என்னால வாழ முடியல. என்னாலும் பரவாயில்ல, ஆதிசரனை யாருக்காண்டி விட்டு கொடுக்க மாட்டேன். ஆதிசரன் எனக்கு வேணும், அவ்வளவுதான். பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி எரும மாடு மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்கான் பாரு. அப்படியே எத்திக்கிட்டு ஒரு மிதிக்கணும்னு தான் தோணுது மூஞ்சி மேலேயே. என்ன காரியம் பண்ணிருக்கான் பாத்தியா ரேஷ்மா? குடிக்காதரான்னு எத்தனை வாட்டி சொன்னாலும் திருந்த மாட்டேங்கிறான். இவன் படிச்ச படிப்புக்கும் இருக்கிற இடத்துக்கும் இவன் ஒரு குடிகாரன்னு சொன்னா யாராச்சும் நம்புவாங்களா? சொல்லு, இவன் கிட்ட ட்ரீட்மெண்ட் பார்க்கதான் வருவாங்களா? குடி போதையில மாத்தி இந்த மாதிரி எதையாச்சும் பண்ணிடுவான்ட்டு சொல்ல மாட்டாங்க. இவன் கேரியருக்கு எவ்வளவு பெரிய அசிங்கத்தை இவன் ஏற்படுத்தியிருக்கான்னு பாத்தியா ரேஷ்மா? நம்ம பேசி என்ன ஆகும்? எரும மாடு மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்கிறத பாரு இவன. டேய் 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 ஆதி,
மச்சான் கிச்சான் எத்துக்கிட்டு ஒரு மிதி மிதிச்சிருவேன். ஆமா அப்படியே போயிட்டு கவுந்துப்பேன். என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மனசுல? என்ன மச்சான்? வீட்டுக்குலாம் வந்திருக்கேன் சொல்லவே இல்ல. என்னாச்சு மச்சான்? ஏதாச்சும் பிரச்சனையா? தங்கச்சி மாவையும் கூட்டிட்டு வந்திருக்க? என்னம்மா ஒரு மாதிரி இருக்க? ஏதாச்சும் வம்பு பண்றானா உன்கிட்ட இவன்? டேய் என் தங்கச்சி ஒழுங்கா பாத்துக்க மாட்டியாடா நீ? ஐயோ ஆதினா, இங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம நீங்க பாட்டு எதையாச்சும் பேசி வாங்கி கட்டிக்காதீங்க அவங்க கிட்ட. என்னம்மா உனக்கு தானே சப்போர்ட் பண்ணி பேசுறேன். இப்ப இங்க ஒண்ணு நடக்க போகுது. அதுக்கு யாரும் சப்போர்ட்டுக்கு வர மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒண்ணு நடக்க போகுது. என்னடா மச்சான் உளறிட்டு இருக்க? நான் தான் நைட்டு குடிச்சிட்டேன். சரி ஓகே நான் உளர்னா கூட பரவாயில்ல. நீ உளரலாமா? யாரு நான் உளறனா? சாருக்கு இன்னும் போதை தெரியல போல. அட ரேஷ்மக்கா, நீங்களும் இங்கதான் வந்திருக்கீங்களா? என் மேல அவ்வளவு பாசமா? என்ன ரேஷ்மக்கா சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? என்னாச்சு? நொன்னு ஆச்சு. ஆளையும் மண்டையும் பாரு. இல்ல என்னடா, இல்ல என்ன பண்ணி வச்சிருக்க நீ? இல்ல என்ன பண்ணி வச்சிருக்கன்னு கேட்டேன். நான் என்ன பண்ணேன்? நான் எதுவுமே பண்ணலையே. எதுவும் பண்ணல. நான் எதுவும் பண்ணலடா. எனக்கே செம்மைய தலைவலிக்கு. ஒரு நிமிஷம் இரு. ரேஷ்மக்கா, அன்னைக்கு ஒரு நாள் தலைவலின்னு சொன்னோன்னே லெமன் டீ போட்டு கொடுத்தீங்களே, அந்த மாதிரி எனக்கு ஒரு லெமன் டீ போட்டு தரீங்களா? கிச்சன் அந்த சைடு இருக்குக்கா. எந்த சைடுக்கா இருக்கு உங்களுக்கு கிச்சன்? அந்த சைடுக்கா. இது யார் வீடுன்னு நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னோட வீட்டுக்கு என்ன பார்க்க வந்திருக்கீங்க நீங்க, அப்படிதானே? டே பைத்தியக்காரா, சொல்லுடா பைத்தியக்காரா. இந்த கவுண்டருக்கு மட்டும் ஒரு குறைச்சல் இல்ல. நல்லா கண்ணை கசக்கிட்டு பாரு, இது என் வீடு. உன் வீடா? ச்சே, ஆமா உன் வீடுதான் மச்சான். என் பெட்ரூமும் ரெட் கலர் பெட்ஷீட் எல்லாம் போட்டுதான் கொஞ்சம் கவர் பண்ணிருந்தானா, லவ் செட்டப்ல வச்சிருந்தோம்த்துக்கோ. அதான் லைட்டா கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் நேத்து நைட்டு. அது -2 பிளஸ் மைனஸ் பிளஸ் ஆகி என்னமோ ஆயிட்டு இருந்துச்சேன். சரி விடு மச்சான், ஒரு பிரச்சனை இல்ல. சரி அனுபவா, ஒரே ஒரு லெமன் டீ மட்டும் கிடைக்குமா? ஐயோ ஆதினா, நீங்க ஏன் இவ்வளவு விளையாட்டுத்தனமாவே இருக்கீங்க? ஒரு லெமன் டீ கேட்டது குத்தமா? லெமன் டீ கேட்டது குத்தம் இல்ல. நைட்டு குடிச்சிட்டு நீங்க ஒண்ணு பண்ணி வச்சிருக்கீங்களே, அதுதான் குத்தம். டேய் ஏற்கனவே எனக்கு செம்மைய தலைவலிக்குது. நான் என்ன பண்ண ஏது பண்ண தெளிவா சொல்லு, இல்லன்னா விடு, நான் பாட்டு கிளம்பி போறேன். ஆமா சும்மா என்ன பேசிக்கிட்டு இருக்கா? உங்ககிட்ட உட்காந்து மனுஷன் பேசுவேனா? நான் போறேன். டேய் டேய் ஆதி, வெயிட் பண்ணு ரேஷ்மா. சார் போயிட்டு உடனே இப்ப ரிட்டர்ன் வருவாரு. என்னடா சொல்ற? ஹால்ல தான் மது உட்காந்துக்கிட்டு இருக்கா. பாத்துட்டு எப்படியும் சார் பதற அடிச்சுட்டு ஓடி வருவாரு. இரு. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. என்ன பண்ற எங்க? ஏய் ஆதி சார், இவ்வளவுதான் மச்சான். மச்சான் காப்பாத்துறா மச்சான். இவர் என்ன பார்த்துட்டு இப்படி ஓடுறாரு? சார் சார், கொஞ்சம் தலைய திருப்பி என்ன பாக்குறீங்களா? சார், ஆதி டாக்டர் சார். டாக்டர் ஆதி. டாக்டர் டாக்டர். டேய் ஆதி, இப்ப போய் எடுத்துட்டு வரவா லெமன் டீ உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லி? அக்கா, தயவு செஞ்சு பொண்டாட்டின்னு சொல்லாதுக்கா. பக்கு பக்குன்னு இருக்குக்கா. ஷாக்குக்கு மேல ஷாக்கா தரீங்க. கண்ணு முடிச்ச உடனே நீங்களா இருந்தீங்க, அதுவே ஒரு ஷாக்கா தான் இருந்துச்சு. கீழே போனா அவன் உட்காந்துக்கிட்டு இருந்தா, அது இன்னொரு மேல ஷாக்கா இருந்துச்சு. பார்த்தாங்க தாலி கட்டிட்டேன்னு சொல்றீங்க. ஐயோ ஆதி, இது காமெடி பண்ற டைம் இல்ல ஆதி. மச்சான் சத்தியமா சொல்றேன் மச்சான், எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அது எப்படின்னா, ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டு எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்ல சொல்லுவேன், நாங்க கேட்டுக்கிட்டு ஈன்னு இழிச்சுக்கிட்டு போயிடணுமா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மனசுல? மச்சான் சத்தியமா சொல்றேன்டா, தாலியில நான் கட்டவே இல்லடா. சரி அப்ப அந்த தாலி எப்படி வந்துச்சு அவ கழுத்துல? அதான் மச்சான் எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அந்த தாலி நானும் ஷாலினியும் ஒன்னா போய் வாங்கினது. நான் தான் கையில வச்சுக்கிட்டு இருந்தேன். ஷாலினி பார்க்க போனேன், அவகிட்ட சண்டை போட்டேன். அவ என்ன திட்டினா. குடிக்க போற அப்படிதானே கேட்டா. கோவத்துல ஆமாண்டி அப்படிதான் பண்ணுவேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அங்க இருந்து ஒயின் ஷாப் போனேன், குடிச்சேன். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் சொல்றேன். ஒயின் ஷாப் போய் குடிச்சிட்டு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி இருக்குல்ல டீ ஷாப்பு, அதுல போய் ரோட்டுல கடந்த. சரியா? உன்னை எதர்ச்சியா மது பார்த்துட்டு உன்கிட்ட வந்து பேசியிருக்கா. நீ ஷால்னின்னு வற்புறுத்தி அவ கழுத்துல தாலியை கட்டி முடிச்சுட்ட. போதுமா? என்ன மச்சான் என் தலையில இடிய தூக்கி போடுற? செருப்பாலே அடிப்பேன்டா, அமைதியா பேரு சொல்லிட்டேன். நீதான் எங்க தலையில இடிய தூக்கி போட்டு வச்சிருக்க. எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன் இந்த குடி பழக்கத்தை விடு விடுன்னு சொல்லி. இப்ப எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்குன்னு பாத்தியா? இங்க பாரு மச்சான், சத்தியமா சொல்றேன்டா, அவ கழுத்துல நான் தாலி கட்டவே இல்லை. நான் நைட்டு ஷாலினி கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா தாலிலாம் கட்டலடா. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குடா. அது ஷாலினி இல்லடா, ஈன வெங்காயம். வந்தது மது. இவன் யாருடா அங்க வர சொன்னது முதல்ல? அது ரோடு, யார் வேணா வரலாம்.
அது எனக்கு தெரியுது. ரோட்ல எவனும் விழுந்து கிடக்கான், இவளுக்கு என்னவா? சரி, ஷாலினி கூட என்ன பிரச்சனை? உட்கார்ந்துட்டு இருக்காளே கீழே, அவதான் பிரச்சனை. கேபின்ல இருக்கும்போது வந்து நான் உங்களை லவ் பண்றேன்னு சொன்னான். நான் ஃப்ரெண்டா தான் பழகுறேன்னு சொன்னேன். என்ன கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டா. அட பாவி. ஏக்கா சத்தியமா சொல்றேன்க்கா, எனக்கும் அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லக்கா. அது எதாச்சும் ஷாலினியும் பார்த்துட்டு எனக்கும் அவளுக்கும் தொடர்பு இருக்குன்னு நினைச்சு என்கிட்ட சண்டையை போட்டுட்டு போயிட்டா. அந்த கோபத்துலதான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டேன். மத்தபடி நான் ரொம்ப நல்லவன்க்கா, குடிக்க மாட்டேன்க்கா. இவன்கிட்ட வேணா கேளுங்க. வாய் மூடாதி. சொல்லுவாங்க நீ குடிக்க மாட்டேன்னு போஸ்டர் அடிச்சு ஒட்டுனாங்க. ஆமா, நீ ஒரு டாக்டர் தானே, டாக்டர் மாதிரி பிஹேவ் பண்றியா? ஆ, என்னைக்காச்சும் ஒரு டாக்டர் மாதிரி பிஹேவ் பண்ணிருக்கியான்னு கேக்குறேன். இதனாலதான் அவ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. எனக்கெல்லாம் அப்ப தோணுச்சு, ஏன் இந்த பிள்ளை இப்படி சொல்லிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி. ஆனா இப்ப தானே புரியுது, எதுக்கு எடுத்தாலும் விளையாட்டு தானோ. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், குடினா உனக்கு அவ்வளவு ஈஸியா போயிட்டா? அக்கா அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுக்கா. ஓ அப்படியா, சரி. எனக்கு இல்லாத கஷ்டமா? ரகு போ ரகு, ஒரு 4-5 பாட்டில் சேர்த்து வாங்கிட்டு வா, நானும் அதையே உட்காந்து நடு வீட்டுல குடிக்கிறோம். ஏன்க்கா இப்பெல்லாம் பேசுறீங்க? பொண்ணு எல்லாம் குடிக்கலாமா? பொண்ணு குடிக்க கூடாது, பையனுங்களா குடிக்கணும். இல்ல எனக்கு புரியல, இது என்னது இது? இல்ல என்னதுன்னு கேக்குறேன். உனக்கு வந்தா கஷ்டம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? எனக்கும் கஷ்டம் இருக்கதான் செய்யுது. அப்ப நானும் உட்காந்துட்டு குடிக்கிறேன். ரகு போ ரகு, போய் வாங்கிட்டு வா. நானும் ஆதியும் உட்காந்துக்கிட்டு குடிக்கிறோம். எனக்கு ஆதிக்கு மேல நிறைய பிரச்சனை இருக்கு. என்ன ஆதி? சாரிக்கா, சத்தியமா இதுக்கு மேல குடிக்க மாட்டேன்க்கா. இதுக்கு மேல நீங்க குடிச்சா என்ன, குடிக்கலனா என்னன்னு? தங்கச்சிமா நீயுமா? பின்ன என்னன்னு, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் தான். நீங்க என்னன்னா அசால்ட்டா பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவ என்னன்னா தாடி கட்டிட்டேன்னு சொல்லிட்டு கீழே உட்காந்துட்டு இருக்கா. இந்த நேரம் ஷாலினி வேற வர சொல்லிருக்காங்க. அவங்க வந்தா இப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க? என்னது ஷாலினி வரலாம்? ஷாலினிக்கு வர சொன்னது நான் தான் சொன்னேன். என்னடி நான் நிம்மதியாவே இருக்க விட மாட்டியாடா? உயிர் ஃப்ரெண்டு நினைச்சுக்கிட்டு இருந்தா என் உயிர் எடுக்கிற ஃப்ரெண்டால வந்திருக்க நீ. அப்போ அவளும் என் ஃப்ரெண்டு தான். அப்ப அவளுக்கு சொல்ல வேண்டாமா நீ இந்த மாதிரி பண்ணிருக்கன்றத? டேய், உன்னுடைய நேர் நீ தூக்கி குப்பையில போதா. இதுக்கு மேல இன்னொரு வார்த்தை பேசணும்னு வச்சுக்கோ, வாய் அடிச்சு உடைச்சிருவேன். டேய் கடவுளே, அவ வர நேத்தி என்னென்னமோ சொல்லிட்டு போனாலே, இப்ப இந்த தாலி கயிறு பார்த்தா கன்ஃபார்ம் பண்ணிடுவான். நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ இங்க பாருங்க அண்ணே, எல்லாத்துக்குமே காரணம் அந்த குடிதான். அந்த குடியை தயவு செஞ்சு விடுங்க அண்ணே. நீங்க கொஞ்சம் நிதானமா இருந்திருந்தா கூட இந்த மாதிரி நடந்திருக்காது. ஐயோ கடவுளே, இந்த மாதிரி நடக்கல. ஏன் உங்களுக்கு புரியல? அங்க இருக்கிறவங்க தான் சொன்னாங்களே தெளிவா, நீதான் அவ கழுத்துல தாலி கட்டினன்னு. டேய் சரி, இப்ப என்ன பண்ண போற சொல்லு. அவளை கூட்டிட்டு போய் குடும்பம் நடத்த போறியா, இல்ல என்ன பண்ணலான்னு ஐடியால இருக்க? இங்க பாரு மச்சான், நான் சித்தா சாவனை தவிர சத்தியமா ஷாலியை தவிர வேற யாரையுமே கல்யாணம் பண்ண மாட்டேன். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இனிமே பண்றது என்ன? அதான் பண்ணி கூட்டிட்டு வந்து வீட்டுல உட்கார வச்சிருக்கேன், நடு வீட்டுல. நானும் கூட்டிட்டு வந்தேன். நீ தானே கூட்டிட்டு வந்திருக்க. கொஞ்சம் அறிவு இருக்க இல்லையா உனக்கு? இதுல வர ஷாலினி வர வச்சிருக்கான். இங்க பாருமச்சான், சத்தியமா சொல்றேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அவ கழுத்துல நான் தாலியே கட்டல. நான் ஷாலினி நினைச்சு தாலியெல்லாம் எடுத்துட்டு போனதெல்லாம் உண்மைதான். ஆனா நான் கட்டின மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லடா. எதை வச்சு நம்ப சொல்ற? மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்க நீயே. சத்தியமா சொல்றேங்க, நான் சத்தியமா தாலி கட்டல. இப்ப என்னதான் பண்ணலாம் ரகு? வேற வழியே இல்ல. இவன் வந்து ஒரு அறபோதையில உளறிட்டு இருக்கான். நீ டோயின்னாலும் அதான் உண்மை. நீ தள்ளி வா. இவன் அறபோதையில உளறிட்டு இருக்கான். உண்மைய அவ வாயில இருந்து வர வைக்கிறது மட்டும்தான் ஒரே வழி. சரி ஓகே, இவன் சொல்றதே உண்மையாவே இருக்கட்டும். அக்கா அதான் உண்மை. அமைதியா இருந்துரு ஆதி, அடிச்சிருவேன். சரிக்கா. இவன் சொல்றது உண்மையோ பொய்யோ அதெல்லாம் தெரியல. பட் ஆனா என்ன நடந்துச்சுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்ல. அது அவ வாயில இருந்து தான் வர வைக்கணும். அக்கா நானும் போய் பேசினேன்க்கா, அவங்க எதுவுமே பேசவே மாட்டேங்கிறாங்க, அழுதுகிட்டே தான் இருக்காங்க. அதுவும் இல்லாம அத்தெல்லாம் இவ்வளவு நேரம் அவங்க கிட்ட பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. அவங்க எந்த பதிலுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ண ஒரு ஐடியா, அவ நம்ம கிட்ட சொல்லவே மாட்டா. அவளை பொறுத்த வரைக்கும் நம்மளாம் யாரோ தான். ஆனா அவளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவங்க ரிலேட்டிவ் யாரையாச்சும் தெரியுமா? அவங்க கிட்ட சொல்லிதானே ஆகணும் என்னாச்சுன்னு கேட்டா. அவ எப்படி சொல்லுவா? ரகு வேற வழியே இல்ல ரகு, அதுதான் ஒரே வழி. அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாராச்சும் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றது அந்த மாதிரி யாராச்சும் இருக்காங்களா? இருக்காங்களே, நம்ம ரீனா சிஸ்டர். நம்ம ரீனா. என்ன ரீனா? நம்ம ரீனாக்கா, நம்ம ரீனா. யாரு ரீனா? இல்லக்கா, ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற ரீனா சிஸ்டர்க்கா. சரி, வாயை மூடிக்கிட்டு இருக்கணும். ரகு நீ என்ன பண்ற, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேபின் ஒன்று புக் பண்ணி இங்க வர சொல்லு சரியா? நம்ம வீட்டை சுத்தி ஆல்ரெடி சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அவ ஹாலில் தான் இருக்கா சரியா? சவுண்ட் ப்ரூஃபோட ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். உனக்கு ஞாபகம் இருக்குல்ல எந்த காரணத்துக்காண்டி ஃபிக்ஸ் பண்ணோன்னு? ஆமா, பாட்டிக்காண்டி ஃபிக்ஸ் பண்ணோம். பாட்டி அணுவை எதுவும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காண்டி. ஆமா கரெக்ட். அது இப்ப யூஸ் பண்றதுக்காண்ட ஒரு வழி வந்திருக்கு. அந்த சிஸ்டரை இங்க வர வச்சு அவங்க மூலியமா பேச வைக்கணும். அவங்க எந்த மாதிரி கேரக்டர்? நீ பாத்துருப்பல்ல ஹாஸ்பிட்டல்ல.
நான் பாத்திருப்பேன்டா, பட் ஆனா அவங்க கிட்ட பேசுனது இல்லல, எனக்கு தெரியாது. அக்கா அவங்க நல்ல கரெக்டர் இருக்கா, ரொம்ப ரொம்ப நல்ல கரெக்டர் தான், நம்ம ரீனா தான், அதெல்லாம் பாத்துக்கலாம். உனக்கு வாய்க்குள்ள படங்கள. இல்லக்கா நீங்க கேட்டீங்களேன்னு சொன்னேன். சரி ஓகே, அவங்கள வர சொல்லி இவகிட்ட பேச சொல்லுவோம். அவங்க கிட்ட சொல்றாளான்னு பாப்போம். சரி ஓகே, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், சொன்னா சரி. இன்கேஸ் சொல்லலன்னா என்னக்கா இவன் குண்டு தூக்கி போடுறா? சொல்லலனா சார் தாலி கட்டி இருக்காருல்ல, கூட்டிட்டு போய் குடும்பம் நடத்துவாரு. அக்கா ஆதி வேற வழி இல்ல ஆதி. அப்ப என் வாழ்க்கை? அது ஒருத்தவங்க கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். அப்படி இல்லன்னா அவ உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீ போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் கொடு. அதுக்கப்புறம் அவ சைட்ல இருந்து ப்ரூஃப் பண்ணட்டும், நீ உன் சைட்ல இருந்து ப்ரூஃப் பண்ணி இப்படியே இழுத்து இழுத்து 2-3 வருஷம் ஆயிரும். அதுக்கப்புறம் உன் மேலேயும் பிளாக் ஸ்பாட் வந்துரும். என்னன்னு சொல்லி குடிகார டாக்டர் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கும் நீ வரவே வேண்டாம், நீ வீட்லயே இருந்துக்கோ. அக்கா சத்தியமா குடிக்க மாட்டேங்க்கா, இந்த ஒரு விஷயத்துல இருந்து எப்படியாச்சும் காப்பாத்தி விடுங்கக்கா. ஷாலினி அதுக்குள்ள வந்துட்டானா மொத்தம் முடிஞ்சிரும்க்கா. வரட்டும் ஆதி, அவளுக்கும் தெரியணும்ல இங்க நடக்கிற பிரச்சனை எல்லாம். ஃபியூச்சர்ல இந்த பிரச்சனையை நீ அவகிட்ட இருந்து மறைக்கிறது தெரிய வந்து அது இன்னும் பெரிய பிரச்சனையாகும். பிரச்சனையோட பிரச்சனைய சமாளிச்சு விட்டுரு. என்னக்கா ஈஸியா அல்வா சாப்பிடுற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? உனக்குதான் 4-5 பாட்டில் உள்ள இறங்கும்ல, அப்புறம் என்ன, இதையும் சேர்த்து சமாளி, பிரச்சனை இல்ல. ஐயோ அக்கா சத்தியமா இனிமே குடிக்க மாட்டேங்க்கா, ப்ளீஸ்க்கா எப்படியாச்சும் இந்த பிரச்சனைல இருந்து காப்பாத்தி விடுங்கக்கா. இங்க பாரு ஆதி, நான் ஒன்னும் கடவுள்லாம் இல்ல சரியா? இந்த பிரச்சனைல இருந்து எப்படியாச்சும் காப்பாத்தி விடுங்கன்னா ஜூம் மந்திர காலி காலி போ அப்படின்னு சொல்லிட்டு எதனா மந்திரத்தை போட்டு விட. நானும் உன்ன மாதிரி ஒரு மனுஷன் தான், என் மூளைக்கு எட்டினதை யோசிச்சிருக்கேன். அது ஒர்க் அவுட் ஆகுறதும் ஆகாம போகிறதும் அது நடக்கிறத பொறுத்துதான் இருக்கு. வெயிட் பண்ணி தான் பாக்கணும், அவ்வளவுதான். என்னக்கா நீங்களும் இப்படி சொல்றீங்க? சும்மா பேசிக்கிட்டே இருக்காது, அமைதி இராதி. வடிப்பட்ட பிள்ளை வெளிய என் வலிபத்தன்ன கடிச்ச கிளிய நீயா ஒன்னு தரியா சனி நீயா ஒன்னு தரியா இல்ல மோதி பார்க்க போறியா ஜோனி சனி ஜோனி ஜோனி சனி ஜோனி சனிய முடிச்சுவ எங்க இருந்துதான் வருவாளோ நம்மளுக்குன்னு. வாடி 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 சோனி யாம் எப்படி சோகமா இருக்கா? நேத்து 10th ரிசல்ட் வந்துச்சுல, அதுக்காண்டி தான். அப்பா அம்மா எதுவும் சொல்லல, அப்புறம் என்ன? அம்மா நான் எடுத்த மார்க்க வச்சு எதுவும் சொல்லலடி. 354. அப்புறம் என்ன? அதுக்கு இல்லடி, நான் எடுத்த மார்க்க விட அந்த பக்கத்து வீட்டு கீதா இருக்காளா, அவ மார்க் 5 மார்க் கூட எடுத்துட்டாளாம். அவளுக்கு அங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சிட்டுன்னு சொல்லி திட்டுன்னு திட்டுறா. எங்கிட்ட ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்தாங்க அவளுக்கு? ஸ்கூல்லயா? ஸ்கூல்ல எப்படி 365 மார்க் தருவாங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ்? அப்ப ஸ்கூல் இல்லடி, நம்ம ஊர் திருவிழா நடந்துச்சுலாம், நம்ம ஊர்லயே அவ தான் ஃபர்ஸ்ட் மார்க். அதான் ஆமா. உனக்கு எத்தனை பிரைஸ் டி? நீ வாயை நீட்டாத என்ன, வாயை அடக்கி வச்சுக்கிட்டீரு. சும்மா அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு சிங் சாங் பண்ணாம சும்மா நான் வந்துட்டா. எனக்குன்னே வருவா போல எங்க இருந்தோ. எனக்கு முன்னாடி 2 பிள்ளைங்க ஒரு மார்க் அதிகமா எடுத்துட்டு, அதனால எனக்கு மார்க்குக்கு பரிசு கிடைக்கல. அம்மா என்ன வச்சுட்டு வரா தெரியுமா அங்கிருந்து? டோனி அத்தால எவ்வளவு மார்க் எடுத்தேன் தெரியுமா? 450 மார்க், 90%. நீ ரொம்ப நீட்டாத என்ன சரியா? காப்பி அடிச்சுதானே எழுதுன. அதுவும் இல்லாம உனக்கு வேற சிலபஸ் எனக்கு வேற சிலபஸ், நீ மூடு. சோனி என்னதான் இருந்தாலும் அதுக்கெல்லாம் ஒரு அறிவு வேணும்டி, அறிவு வேணும். அதான் உன்கிட்ட இல்லையே, அப்புறம் என்ன? பாட்டி அமைதியா பேரு சொல்லிட்டேன். வாடி பட்ட பிள்ளை சோனி 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 சோனி. அமைதியா பேரு சொல்லிட்டேன். இந்தாட்டி இந்தா இந்தாட்டி இந்தா. யார்கிட்ட இப்படி நம்பிழுத்துக்கிட்டு இருக்கா? பாட்டி சின்னக்கு 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 சோனி அப்பமே சொன்னடி என்கிட்ட வந்து படி படின்னு, நீ தான் கேட்கவே மாட்டேன்டா. நீ அப்படியே நடிக்காத என்ன, அம்மா பின்னாடி நிக்கிறத பாத்துட்டு தானே. சரி சச்சிமா மக்களடி. நீ வாய மூடு. அப்பமே அந்த பிள்ளை கூப்பிட்டுருக்கலாம், போய் படிச்சா என்ன உனக்கு? அங்கன போய் நின்னுக்கிட்டு டான்ஸ் ஆடணுமான்னு மட்டும் சொல்ல தெரியுதுல. அந்த எதிர்த்த வீட்டு பிள்ளை கீதா என்ன படிப்பு படிக்கா? ஏம்மா அவ என்ன படிப்புல ஒண்ணும் படிக்கலாமா, என்னை விட கூட 5 மார்க் தான் எடுத்திருக்கா. யாமா இந்த வரத்து வரா? நிறுத்துடி. என்னதான் இருந்தாலும் அவன் அங்கனே இந்த டிஃபன் பாக்ஸ வாங்கிட்டு வந்தாளா? உனக்கு டிஃபன் பாக்ஸ் தான் பிரச்சனைன்னு அப்பா கிட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொல்றேன். அதுக்காண்டி எல்லாரும் கூட என்ன சேர்த்து வச்சு பேசாதமே, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இல்லம்மா அந்த பிள்ளை படிக்கும் போது என்கிட்ட வந்து டவுட் எல்லாம் கிடைச்சுமா நான் சொல்லி கொடுத்தேன். இவளை கூப்பிட்டா நான் வரவே மாட்டேன்டா. அதானே நம்ம தான் காசுல கொளுத்து போயில அலையறோம். நம்மளுக்கு விளையாட்டு, திங்கிறது, தூங்குறது, தட்டை கூட கழுவாம அந்தால இங்க இருந்து தூக்கி விசிறு அடிக்கிறது. இல்ல இந்த நினப்புல தானே திரியிற நீ. நீ இழுக்காத என்ன? யாம்டி யா அந்த பிள்ளை எதுக்கு நீ சத்தம் போடுறா? ஆமா எப்பவுமே நீ என்ன பார்த்தா தானே உனக்கு இலக்காரமா தெரியுது. அவ மட்டும் என்ன தட்டுல கழுவா செய்யறா? அவ தட்டை கழுவுறா கழுவுல அது விஷயம் இல்ல. அவ 10th எவ்வளவு மார்க் எடுத்தா? 450. நீ
சொல்லி வாய் திறந்து சொல்லி வெளியே தலை கட்ட முடியுதா? ஏமா நீ என்ன சொன்ன முதல்ல பாஸ் ஆகும் தான் சொன்னா. பாஸ் ஆகி ஓரளவுக்கு நல்ல மார்க் தானே எடுத்திருக்கா. ஏமா இப்படி பண்றா நீ? பக்கத்து வீட்டு பிள்ளை டிஃபன் பாக்ஸ் வாங்கினா அதுக்கு நான் என்னமா பண்ண முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாதுடி. இவர் கிளாஸ் வச்சு வாங்க வேண்டாமா? எல்லாரும் முன்னாடி ஒரே அசிங்கமா போச்சு. ராணியக்கம்மாவை எதுவும் வாங்கல, ராணியக்கம்மாவை எதுவும் வாங்கல, ராணியக்கம்மாவை எதுவும் வாங்கல. சை ஏமோ என்னை விட 5 மார்க் தான் கூட ஏமா போட்டு என்ன கொடுமைப்படுத்துற நீ? இனிமே இது வேணும் அது வேணும் வந்து நின்னுடாத சொல்லிட்டேன். படிக்க வைக்க போறதில்ல, வீட்லயே கடை. நீ இழுக்காத, வாய மூடி சொல்லிட்டேன். அந்த பிள்ளை எதையாச்சும் சொல்லிக்கிட்டு இருந்தானா? படிக்கலாம் நீ எங்க அனுப்ப போறதில்ல, வீட்லயே இருந்துகிட்டு வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு அந்த பிள்ளைக்கு என்ன தேவையோ செஞ்சு கொடுத்துக்கிட்டு இரு. செய்வாங்க, எங்களுக்கு வீட்டு வேலை இல்லல. அப்ப வரட்டும், அப்ப கிட்டே பேசிக்கிறேன். சொல்லிட்டே சொல்லி உன் அப்பனை பார்த்தோன்னே எனக்கு பொண்ணு பயம்லாம் இல்ல. ஆமா வந்துட்டா, அப்பங்கிட்ட சொல்லித்தரேன், ஆட்டுக்குட்டிக்கிட்ட சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு. படிக்கிறதுக்கு துப்பு இல்லையா? பேச்சு மட்டும் பாரு, இங்க இருந்து அவ்வளவு வரைக்கும் இருக்கு. ஏமா ஏன் என்ன காலேஜுக்கு படிக்க வைக்க மாட்டா? சரி நீ ஒண்ணு என்ன காலேஜ்ல படிக்க வைக்க வேண்டாம், நான் பாலிடெக்னிக் படிக்க போறேன். இங்க பாருடி, பாலிடெக்னிக்கும் இல்ல கீழ் டெக்னிக்கும் இல்ல, இங்க நீ வீட்டுக்குள்ளேயே கடை. உன்னை தண்டத்துக்கு அனுப்பிட்டு ஃபீஸ் எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்க முடியாது. ஒரு படிக்கிறது இல்ல. வந்துட்டா ஏம்மா ஓரளவுக்கு நல்ல மார்க் தான் எடுத்திருக்கேன், இப்படி போட்டு என்ன பாடாப்படுத்தாதம்மா. ஏம்மா என்னடி? இங்க பாருமா, நான் சும்மாதான் இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். நம்ம சோனி ஒண்ணு அந்த அளவுக்கு மோசமான மார்க் எல்லாம் எடுக்கலாமா, அவன் நல்ல மார்க் தான் எடுத்திருக்கான். பாஸ் ஆயிட்டால அப்புறம் என்ன? சும்மா போட்டு இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படி? பாஸ் ஆனா போதுமா? எல்லார்கிட்டையும் சொல்ல வேண்டாமா? ஏமா மத்த பிள்ளைங்களை விட சோனி நல்ல தானமா மார்க் எடுத்திருக்கா. அதெல்லாம் விட்டுட்டு இவளை விட 4-5 மார்க் கூட எடுத்த பிள்ளை கூட கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன். அவளுக்கு என்னதான் இருந்தாலும் மனசு வலிக்கதானமா செய்யும். என்னதான் இருந்தாலும் அவளா படிச்சதுன்னு எடுத்திருப்பா. பாவமா சோனி, விடு, எப்படியோ ஒளிஞ்சு தொலைங்க. ஆமா சரி, அழுவாத சரியா? சரிடி சாரி. நீ அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு என்ன திட்டினடி? சும்மா தண்டி சொன்னேன், கடைசி உனக்கு தானே சப்போர்ட் பண்ணேன். ஆமா சப்போர்ட் பண்ணா, நல்லா சப்போர்ட் பண்ணா. அம்மா எப்படி சொல்லிட்டு போறா பாருடி. அம்மைக்கு தெரியாதுல்ல, அம்மா சும்மா இந்த டிஃபன் பாக்ஸுக்கும் கிளாஸுக்கும் ஆசைப்பட்டு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா. அம்மைக்கு எதுவும் தெரியாதுல, ஓடி. என்னதான் இருந்தாலும் சொல்ல கூடாதுல. சரி வீட்டுக்கு அம்மா தெரியாம சொல்லிட்டா. சரி வா, நாம 2 பேரும் போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். என்கிட்ட எல்லாம் காசு இல்ல. நடிச்சு வா. சரி வாமா, நான் வாங்கி தரேன். நீ பாஸ் ஆனதுக்கு ட்ரீட். இட்டி உண்மையா சொல்றா? இப்ப மட்டும் சிரிப்ப பாரு, உண்மையா சொல்றேன் வா. சரி, அப்ப எனக்கு சாக்கோபார் தான் வேணும். சாக்கோபார் 40 ரூபாய், என்கிட்ட இருக்கிறதே 40 ரூபாய் தான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, சாக்கோபார் தான் வேணும். சரி வா, நான் சாக்கோபார் வாங்கி தரேன். அப்ப நான் உனக்கு வாங்கி தரேன், நீ எனக்கு வாங்கி தா. சரி வா.